லண்டன் உலக புகழ்பெற்றதும் பல நூறு ஆண்டுகள் பழமையானதுமான லண்டன் மாநகரம் இங்கிலாந்து நாட்டின் தலைநகரம். நம் வாழ்நாள் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் இடங்களில் லண்டனும் ஒன்று. உலகம் முழுவதையும் ஆண்ட ஆங்கிலேயர்களின் தலைமையிடமான லண்டன் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்களை கவரும் கட்டுமானங்களுடன் பல இன மொழி பண்பாடு கொண்ட மக்களை கொண்டிருக்கும் இந்த லண்டன் கிபி 43ஆம் வருடம் ரோமானியர்களால் உருவாக்கப்பட்ட நகரம். 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்கும் லண்டனில் கிட்டத்தட்ட 300 மொழிகளை பேசக்கூடிய பல்வேறு இனத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். உலகின் வேறு எந்த பகுதிக்கும் இந்த சிறப்பு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய விமான நிலையமான ஹீத்ரோ தவிர 7 விமான நிலையங்களை கொண்டிருக்கிறது லண்டன். லண்டனின் போஸ்டல் மியூசியம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் பாதாள ரயில்தான் ஐரோப்பாவிலேயே மிகவும் பழமையானது. 100 வருடங்களுக்கு பழமையான இதன் வழியாகத்தான் டன் கணக்கில் அன்றைய கணித போக்குவரத்து நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் இருக்கும் பிரசித்தி பெற்ற இடங்களில் முக்கியமானது பக்கிங்ஹாம் அரண்மனை. இங்கிலாந்து அரச குடும்பத்திற்கு சொந்தமான இதில்தான் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள். லண்டனின் பாதுகாப்பு நிறைந்த பகுதியாகவும் இது அறியப்படுகிறது. லண்டனில் இருக்கும் பக்கிங்ஹாம் அரண்மனை அருகில் அமைந்திருக்கிறது வெஸ்ட்மின்ஸ்டர் என்ற நாடாளுமன்றம். 1834 ஏற்பட்ட தீ விபத்தில் அழிந்து பிறகு மீண்டும் அதே வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. டவர் ஆஃப் லண்டன் கிபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இது எதிரிகளிடமிருந்து நகரத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையான ஆடை அணிகலன்களை கொண்டிருக்கும் இங்கு பிரிட்டிஷ்காரர்கள் பல நாடுகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பிக் பென் கடிகாரம் லண்டன் மாநகரத்தின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று இந்த பிக் பென் கடிகாரம். வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் இந்த 4 பக்கங்களை கொண்ட மணிக்கூண்டு 1858ஆம் வருடம் கட்டி முடிக்கப்பட்டது. உலகின் 3வது மிகப்பெரிய மணிக்கூண்டு இதுதான். பிரிட்டனின் நாடாளுமன்றம் இரவில் நடைபெற்றால் அதனை குறிக்கும் விதமாக இதன் உச்சியில் விளக்கு ஒன்று ஒளிரும். இது தவிர லண்டனின் கூட்டு பிரார்த்தனை போன்ற மத சடங்குகள் இதிலிருந்தே ஒளிபரப்பப்படுகின்றன. லண்டனின் மற்றும் ஒரு முக்கியமான அடையாளம் லண்டன் அப் எனப்படும் பிரம்மாண்டமான சக்கரம். இதன் ஒவ்வொரு கூண்டிலும் 25 பயணிகள் அமரும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்ததனை இங்கிலாந்து ராணி விக்டோரியா என்பவர் 1876ஆம் வருடம் தம் கணவர் ஆல்பர்ட் என்பவரின் நினைவாக அமைத்திருக்கிறார். 1700 டன் இரும்பினை கொண்டு 175 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது லண்டனில் அமைந்திருக்கும் பிரம்மாண்டங்களில் ஒன்று. லண்டன் மாநகரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது லண்டன் டவர் பிரிட்ஜ். 43 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இது சுமார் 200 அடி நீளம் கொண்டது. புனித பால் தேவாலயம் லண்டனில் அமைந்திருக்கும் மிக பழமையான தேவாலயம் இதுதான். ரோமில் அமைந்திருக்கும் தேவாலயத்திற்கு அடுத்தபடியாக ஐரோப்பாவில் அமைந்திருக்கிறது இது தவிர பல உலக பிரபலங்களின் மெழு சிலைகளும் லண்டனில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. லண்டனில் நம் நாட்டின் உணவு விடுதிகள், கடைகள், கோவில்கள் என இங்கு தமிழர்கள் வாழும் பகுதியும் சிறப்பு வாய்ந்ததாகவே அமைந்திருக்கிறது. பல்வேறு அருங்காட்சியகங்கள், நினைவாலயங்கள், பூங்காக்கள் என பூலோக சொர்க்கம் போல் விளங்கும் லண்டன் பற்றிய மேலும் பல தகவல்களை மற்றொரு வீடியோ தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.